இப்போ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அவங்க ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர். எம்ஜிஆரை விட்டு விலகி போய் எஸ்டிஎஸ் 150 இடத்துல போட்டி போட்டார் சார். எம்ஜிஆர் நல்லா கண்ணாபின்னான்னு திட்டினாரு, எல்லாம் பண்ணாரு. அப்புறம் என்ன பண்ணாரு எம்ஜிஆர்? 87 டிசம்பர்ல எம்ஜிஆர் இறக்குறாரு. 87 ஜனவரி மாசமோ என்னவோ எஸ்டிஎஸ் கூப்பிட்டு கட்சியில சேர்த்துட்டாரு. இது வாங்கன்னு கூப்பிட்டு சேர்த்துட்டாரு. இல்ல இதுதான் பலரும் சொல்றது. இப்போ எம்ஜிஆரோ அல்லது ஜெயலலிதாவோ அவங்கள கடுமையா விமர்சிச்ச மூத்த தலைவர்களை திரும்ப கட்சியில சேர்த்துக்கிட்டு சப்பார்டினேட்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு ஏன் அந்த கெப்பாசிட்டி? அந்த கெப்பாசிட்டி பயம், தன் மேலே நம்பிக்கை இல்ல. ஒரு ஆளுமையா இருந்தா அதை பண்ணி ஆளுமையா இருந்தா பண்ண முடியும். உங்களுக்கு செல்வாக்கு இல்ல. இதை சொன்னா அதிமுக காரனுக்கு கோவம் வருது. நம்மள இன்னும் திமுகன்னு சொல்றானுங்க. உண்மையே புரிஞ்சுக்க மாட்டேன்றானுங்க. அதாவது டிடிவி தினகரன் உள்ள வந்தா நம்மள சைட்லைன் நீங்க இப்ப தொடர்ந்து 19ல நீங்க தோல்வியை தானே சார் பார்த்துட்டு இருக்கீங்க. கேட்டா 75 அதிமுக 75 இடங்கள் பெற்றோம். நீங்க 75 பெற்றீங்க கரெக்ட். அதுல 41 இடங்கள் எங்க பெற்றீங்க? உங்க கொங்கு மண்டலத்துல வந்து பெற்றீங்க. மீதி இருக்கிற 35 36 இடங்கள் தான் நீங்க வந்து மற்ற இடங்கள்ல 36 டிஸ்ட்ரிக்ட் 31 டிஸ்ட்ரிக்ட்ல மற்ற 31 டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க பெற்ற இடங்கள் எவ்வளவு? 36 35 பெற்றீங்க. அங்க மட்டும் தான் 41 பெற்றீங்க. ஸோ பாயிண்ட் என்னன்னா அது இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா உங்களுக்கு அந்த இடங்கள்ல ஒரு செல்வாக்கு இருந்து வெற்றீங்க. தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள்லாம் நீங்கள் தோற்றுவீங்கன்றது உண்மை தானே. அப்போ ஹோல் தமிழ்நாட்டில் உங்களை முதல்வர் கேண்டிடேட்டாக நிற்க வச்சு தானே ஓட்டு கேட்டாங்க. அப்போ உங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். நீங்கள் என்னைக்கு முதல்வர் கேண்டிடேட்டாக நின்று உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு உங்களை முதல்வராக தேர்ந்தெடுக்கிறாங்களோ அன்றைக்கி தான் சார் நீங்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்.